கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அதிகமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக 2 வார்த்தைகளை உங்களுக்கு முன்னாக நான் வைக்க விரும்புகிறேன். ஒன்று பெத்தேலின் அனுபவம், இன்னொன்று பெனியேலின் அனுபவம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாருக்குமே நன்கு தெரிந்த பரிச்சயமான வார்த்தைகள் தான். பெத்தேல் என்பது தேவனுடைய வீடு என்று எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி பெனியேல் கர்த்தருடைய முகம், கர்த்தரை முகமுகமாய் யாக்கோபு தரிசித்ததான அந்த இடம் பெனியேல். இன்றைக்கு நம்மளே எத்தனை பேருக்கு பெத்தேலின் அனுபவம் இருக்கிறது, எத்தனை பேருக்கு பெனியேலின் அனுபவம் இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே பிரகாசிப்பித்த ஒரு சில வார்த்தைகளை எனக்கு அது பிரயோஜனமாக இருந்ததை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் வாஞ்சிக்கிறேன். ஆவியானவர் தாமே நடத்துவாராக. ஆமென், ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 11 முதல் 19 வரை உள்ள வசனங்களையும், அவ்வண்ணமே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 23 முதல் 24 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கும்போது பெத்தேல் பெனியேல் என்கிறதான அந்த வார்த்தையின் அர்த்தங்களை நாம் அங்கே பார்க்க முடியாது. எந்த சூழ்நிலையிலே யாக்கோபு அந்த பெயர்களை போடுகிறான் என்பதை நம்மால் பார்க்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. யாக்கோபு அதாவது ஈசாக்கு ரெபேக்காள் தம்பதியின் 2வது மகன். இந்த யாக்கோபு ஏசாவை ஏமாற்றி அவன் வாழ்ந்தது, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டதெல்லாம் நமக்கு நன்றாக தெரிந்ததாக இருந்தால் கூட, ஏன் இந்த ரெபேக்காள் இந்த யாக்கோபுக்கு மிகவும் சாதகமாக இருந்தாங்க, அவனுக்கு மட்டும் ஏன் இப்படி அனுகூலமாக இருந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா, பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு வசனத்தை சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் அதனுடைய 21, 22, 23வது வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஈசாக்குக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. 40 வயதிலே திருமணமான ஈசாக்குக்கு 20 ஆண்டு காலம் குழந்தை இல்லாமல் இருந்தது. அவன் தேவனிடத்தில் போய் தன்னுடைய மனைவிக்காக, மலடியாக இருந்த தன்னுடைய மனைவிக்காக அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். 20 வருஷத்திற்கு பிறகு கர்த்தர் ரெபேக்காளை நினைத்தருளினார். அவள் கர்ப்பவதியானால் அவளுடைய கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தது. அந்த 2 பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தபடியினால் அவள் இது எப்படி ஆகுமோ, என்னுடைய நிலைமை எப்படி ஆகுமோ என்று கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படியாக போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ரெபேக்காள் விசாரிக்க போகும்போது கர்த்தர் அவளுக்கு சொன்ன வார்த்தை, 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. 2 ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அதில் ஒரு ஜனத்தார் இன்னொரு ஜனத்தை பார்க்கலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். ஆமென். இந்த வார்த்தை நான் நினைக்கிறேன் ரெபேக்காளின் இருதயத்திலே ஆழமாக பதிந்திருந்தது. பிள்ளைகள் பிறந்தபோது இந்த யாக்கோபை அவள் தனியாக பிரித்து பார்க்க ஆரம்பித்திருக்கக்கூடும். ஆமென். அவன் வளர்ந்த உடனே சொல்லியிருப்பாள், நீங்கள் வயிற்றுக்குள் இருக்கும்போதே நான் கர்த்தரிடத்தில் விசாரித்தேன். கர்த்தர் சொன்னார், நீ பெரியவனாக இருப்பாய், உன் அண்ணனுக்கு நீ தான் தலைமையாக இருப்பாய், எல்லாரோட நம்ம குடும்பத்தில் நீ தான் இப்போ ஆசீர்வாதமாக இருப்ப, உன்னுடைய அண்ணனை விடவும் கர்த்தர் உன்னை தான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி வளர்த்திருக்கக்கூடும். ஆகவே தான் பல சூழ்நிலைகளிலே இந்த ரெபேக்காள் யாக்கோபுக்கு அனுகூலமாக இருந்து இந்த அண்ணனை ஏமாற்றி ஆசீர்வாதங்கள் நன்மைகளை எல்லாம் பெற்று அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடும் என்று நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். நான் வசனம் அப்படி தான் சொல்லுகிறது, மூத்தவன் இளையவனை சேவிப்பார். இந்த வார்த்தை ரெபேக்காளின் இருதயத்திலே ஆழமாக பதிந்தபடியினால் யாக்கோபுக்கு அனுகூலமாக இந்த தாயார் இருந்தாங்க. ஆனால் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தான். ஏமாற்றி பிழைத்த இந்த யாக்கோபுக்கு அவர் 2 பேரும் வளர்ந்தாச்சு. இப்போ ஏசா யாக்கோபின் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறதை அறிந்த இந்த தாயார், என்னுடைய 2 பிள்ளைகளை நான் ஒரே நாளில் இழக்க வேண்டாம் என்று சொல்லி யாக்கோபை அனுப்பி விடுகிறாள் தன்னுடைய சகோதரன் வீட்டிற்கு. இப்போது யாக்கோபு கடந்து போகிறதான வழியிலேயே ராத்திரியிலே தலைக்கு அடியில் ஒரு கல்லை எடுத்து வச்சு அவன் படுத்து தூங்குகிறான். தூங்கும்போது ஒரு சொப்பனத்தை காண்கிறான். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சொப்பனம் தான் அது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்திற்கும் பூமிக்கு நடுவாக ஏணி வைக்கப்பட்டிருக்க தேவதூதர்கள் ஏறுகிறாங்க, இறங்குறாங்க. கர்த்தர் மேலே நின்று யாக்கோபோடு பேசுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பெத்தேலின் அனுபவம் அவனுடைய வாழ்க்கையிலே கிடைக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், எப்பா நீ போகிற எல்லாம் உன்னை காத்து உன்னை நான் அந்த இடத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். இந்த சொப்பனத்தை பார்த்த யாக்கோபு காலையில் விழித்து, இந்த இடம் ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல என்று சொல்லி அவன் படுத்திருந்த அந்த கல்லை தூணாக நிறுத்தி
அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் பெத்தேலின் அனுபவம். ஒரு சொப்பனத்தை காண்கிறதான ஒரு அனுபவம், பெத்தேலின் அனுபவம். திரும்பவுமாக அவன் கடந்து செல்கிறான், மாமனார் வீட்டுக்கு கடந்து செல்கிறான். ஹல்லேலூயா. அந்த இடத்திலே தன்னுடைய மாமனார் வீட்டிலே 20 வருடங்களும் அவன் பட்ட அவஸ்தைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. எவ்வளமாக அவன் தன் சகோதரனை ஏமாற்றினானோ அதற்கு அதிகப்படியாக இவன் ஏமாற்றப்படுகிறான். அவனுடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில் கூட, அவனுடைய திருமண வாழ்க்கையில் கூட அவன் ஏமாற்றப்படுகிறான். மிகுந்த ஏமாற்றம், பெருத்த ஏமாற்றம் யாக்கோபுக்கு அங்கே காத்திருந்தது. ஹல்லேலூயா. ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தல. அவன் 20 வருடங்கள் அந்த இடத்துல வேலை செய்கிறான். 7 வருடங்கள் ராகேலுக்காகவும் லேயாளுக்காகவும் வேலை செய்கிறான். 6 வருடங்கள் மாமனாருக்காக வேலை செய்கிறான். 10 முறை சம்பளத்தை மாற்றுகிறார். இப்படி அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அதற்கு நேராக நான் போக விரும்பவில்லை. ஆனாலும் யாக்கோபுக்குள்ளே ஒரு சரியான மனம் திரும்புதலா, கர்த்தரோடு நெருங்கி வாழ்கிற ஒரு உறவா இருந்தது என்றால் இல்லை என்று தான் நாம் பார்க்க முடியும். அவன் கர்த்தரோடு நெருங்கி விண்ணப்பம் பண்ணனான் என்றோ, வேண்டுதல் பண்ணனான் என்றோ, கர்த்தரை நோக்கி ஜெபித்தான் என்றோ நாம் எந்த இடத்திலேயும் அங்கே பார்க்க முடியவில்லை. ஆனால் இப்போ எல்லா ஆசீர்வாதங்கள், நன்மைகளையும் பெற்றுக்கொண்ட யாக்கோபு திரும்ப தன்னுடைய தேசத்திற்கு வர அவன் ஆசைப்பட்டு தன்னுடைய மாமனாரிடத்திலிருந்து அவன் திரும்பி வருகிறான். இப்போ அவன் தன்னுடைய மனைவிகள், பிள்ளைகள் எல்லாற்றோட வந்து யாப்போக்கு ஆற்றங்கரையிலே வந்து ஆற்றை கடக்க பண்ணி, அவன் எல்லாவற்றையும் கடக்க பண்ணி தனக்குண்டான எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டான். எல்லாம் மனைவி, பிள்ளைகள் யாரையுமே தன் கூட வைக்கல. இப்போது பிந்தி யாக்கோபு மாத்திரம் தனித்து இருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் ஒரு பெனியேலின் அனுபவம். அன்பான தெய்வ பிள்ளைகளை, தனித்து இருக்கும்போது தான் ஒரு புருஷன் அவனோடு கூட போராடுகிறான். ஆமென். முழுதும் தனித்திருந்த யாக்கோபோடு கூட கர்த்தர் அவனோடு கூட போராடுகிறார். ஹல்லேலூயா. போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு ஹல்லேலூயா அவனை ஆசீர்வதிக்கிற. அவன் சொல்லுகிறான், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். ஆமென். ஹல்லேலூயா. அவனுடைய தொடை சந்த சுழுக்கின பிறகு கூட அவன், நீரனை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று கர்த்தரோடு அவன் நெருங்கி அவன் அவனமாக தனித்திருந்து போராடி தான் மேற்கொண்டிருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. அப்போது கர்த்தர் கேட்கிறவன் பேர் என்னப்பா? ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் தான் கர்த்தர் கேட்கிறவன் பேர் என்னப்பா? என் பெயர் யாக்கோபு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற, இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாது. யாக்கோபு ஒரு எத்தனாக காணப்பட்டான். இனி உன் பெயர் இஸ்ரவேல், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமேன். பெயர் அந்த இடத்துல மாற்றப்படுகிறது. ஆமேன். ஹல்லேலூயா. நீ தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். ஆமேன். ஹல்லேலூயா. முழுதும் தனித்து இப்போ பயம். ஏன்னா சகோதரனை பார்க்க வேண்டும், சந்திக்கணும், அவன் கொன்று போடுவான் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். ஏன்னா ஏமாற்றி விட்டு கடந்து போனவன். இங்கே அவன் அதிகமாக ஏமாற்றப்பட்டான் ஒரு பக்கம். இப்போ தேவ சமூகத்தில் அவன் தனித்திருக்கிறான். ஆமேன். இதுதான் ஒரு பெனியேலின் அனுபவம். தேவனின் முகம். ஆமேன். ஹல்லேலூயா. முகமாய் கண்டேன், நான் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஹல்லேலூயா அநேகர் இன்றைக்கு பெத்தேலின் அனுபவத்தோடு முடங்கி விடுகிறாங்க. கர்த்தர் ஒரு சொப்பனத்தை கொடுத்து, நல்ல சொப்பனம்தான், நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளை தான் கர்த்தர் கொடுத்தார். வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டது உண்மைதான். யாக்கோபு எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். ஆமேன். ஹல்லேலூயா. ஆனால் அவன் கர்த்தரோடு தனித்திருக்கிற ஒரு அனுபவம் இல்லாமல் இருந்தது. ஆமேன். 20 வருடங்களுக்கு பிறகு அவன் கர்த்தரோடு தனித்திருக்கிறான். ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு பெனியேலின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட யாக்கோபுடைய பெயர் மாற்றப்படுகிறது. ஆமேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலாக மாற்றப்படுகிறான். ஆமேன். ஹல்லேலூயா. இப்போது அவனுக்குள்ளே ஒரு சமாதானம் வந்தது, அவனுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வந்தது. ஹல்லேலூயா. பெத்தேலின் அனுபவத்தோடு விட்டு விடாதுங்க. சொப்பனம் காண்கிறதோட விட்டு விடுகிற அனுபவம் அல்ல. கர்த்தரோடு முகமுகமாய் அவரை தரிசிக்கிற ஒரு அனுபவம். ஆமேன். தனித்து இருந்து காலங்களிலே, இல்லைன்னா அதிகாலையிலே எல்லாரும் தூங்கின பிறகு தேவ சமூகத்திலே தனித்திருந்து கர்த்தரை தரிசிக்கிற ஒரு அனுபவம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனோடு என்ன போக விடுப்பா. ஹல்லேலூயா. விடிய கர்த்தரோடு அவன் போராடி மேற்கொண்டான். ஆமேன். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலே ஹல்லேலூயா பெத்தேலின் அனுபவத்தோடு இருக்கிறீங்களா? இல்லை, பெத்தேலின் அனுபவம் போதாது, ஒரு பெனியேலின் அனுபவம் வேண்டும். இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே, அவர் வாழ்ந்த வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே நாம் பார்த்தோம் என்றார், அவர் பிந்தி தனித்து ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. வனாந்தரமான இடத்திலே தனித்திருந்து ஜெபம் பண்ணினார், மலையிலே தனித்திருந்து ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. இயேசுவை எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
பார்த்தாலும் அவர் அதிகமாக தனித்திருந்து ஜெபம் பண்ணினதை நாம் பார்க்க முடியும். தனித்திருந்து பிதாவை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணினதை நம்மால் பார்க்க முடியும். அப்படியானால் ஆமென், அன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலே தனித்திருந்து ஜெபிக்கிற அனுபவம் இல்லாவிட்டால் ஹல்லேலூயா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது, நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது, சமாதானத்தோடு வாழ முடியாது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஹல்லேலூயா ஆசீர்வாதமான பெயரை பெற்றுக்கொள்ள முடியாது. யாக்கோபு எத்தன் என்கிறதான பெயரை மாற்றி கர்த்தர் இஸ்ரவேல் என்கிறதான ஒரு நாமத்தை அவனுக்கு கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலே ஆவியானவர் உங்களோடு சொல்கிறதான ஒரு வார்த்தை, பெத்தேலின் அனுபவத்தோடு இருந்து விட வேண்டாம். ஆமென், இது போதும், நல்ல சொப்பனங்களை பார்த்தேன், கர்த்தர் பேசினார், கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் என்கிற அனுபவம் போதாது. ஆமென், யாக்கோபை போல தனித்திருந்து தேவ சமூகத்திலே போராடி ஹல்லேலூயா எந்த காரியத்திற்காக தேவ சமூகத்திலே காத்திருக்கிறீங்களோ அந்த காரியத்திற்காக தனித்திருந்து எல்லாரும் தூங்கின பிறகு யாரும் இல்லாத நேரத்திலே ஹல்லேலூயா ஜெபிங்க தேவ சமூகத்திலே. ஹல்லேலூயா கர்த்தர் உங்களை சந்திக்க வருவார். அவரை முகமுகமாய் தரிசித்து ஹல்லேலூயா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஒரு பெனியேலின் அனுபவத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே தருவார். ஆமென். கர்த்தர் எதிர்பார்க்கிறது அதுதான், நீங்கள் தனித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, இந்த காலை வேளையிலே தனித்திருந்து ஜெபிக்கும்படியாக தெய்வ சமூகத்திலே ஒப்பு கொடுப்போமா? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. போராடி ஜெபிக்கிற இடத்துல போராடி ஜெபிங்க, கருத்தா ஜெபிக்கிற இடத்துல கருத்தா ஜெபிங்க, வேண்டுதல் விண்ணப்பங்களை வைக்கிற இடத்துல வேண்டுதல் விண்ணப்பங்களோடு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அழுது ஜெபிக்கிற இடத்துல அழுது ஜெபிங்க, இருதயம் நொறுங்கி ஜெபிக்க வேண்டும் என்றால் அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஏதாவது ஆசீர்வாதங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவ சமூகத்திலே தேவ பிள்ளைகள் போராட வேண்டியது அவசியம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பெனியேலின் அனுபவம் தேவை. ஆமென். பெத்தேலின் அனுபவத்தோடு நின்று விட வேண்டாம், பெனியேலின் அனுபவத்திற்கு நேராக கடந்து வருவோமா? ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. யாக்கோபு பின்பு தனித்து இருந்தான். எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு தனித்திருந்த யாக்கோபை சந்திக்க நீர் கடந்து வந்தீர் ஆண்டவரே. அப்பா, அவனை ஆசீர்வதித்தீர், அவன் போராடி மேற்கொண்டான் என்று பார்க்கிறோம். இந்த நாளில் இதை கேட்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் போராடி மேற்கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. உன் பேரினே யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் என்று சொன்னது போல ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாமம் வெளிப்படட்டுங்க தாவே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் பெத்தேலின் அனுபவம் போதாது, பெனியேலின் அனுபவம் தேவை என்பதை ஆவியான உணர்த்துவீராக ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய இருதயங்களும் கர்த்தாவே இந்த வார்த்தைக்கு நேராக செவி கொடுக்க ஆவியானவர் கிரியை செய்வீராக. உம்முடைய வார்த்தை கிரியை செய்யட்டும். எல்லா தெய்வ பிள்ளைகளும் ஆண்டவர் இதை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் தனித்து ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை கொடுப்பீராக. உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.